நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதாம்மா. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் நம்ம பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம எந்த வேஷம் போட்டோமோ அந்த வேஷத்துக்கு அந்த ரோல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நாய் வேஷம் போட்டால் குளிக்கணும். அதே மாதிரி எந்த வேஷம் போட்டாலும் அதுக்கு இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ் அந்த ரோல் ப்ளே பண்ணி தானே ஆகணும். மனுஷ வேஷம் போட்டப்போ மனுஷ ரோல் ப்ளே பண்ணணும். இது நம்ம ஒரு தியேட்ரிக்கல் ட்ராமா ஸ்டேஜில் உங்களுக்கு ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. அந்த ரோல் எவ்வளோ நல்லா ப்ளே பண்ணுறதோ அவ்வளோ ப்ளே பண்ணிட்டு போகணும். இப்போ ஆஃபீஸே வச்சுக்கோங்களேன். ஆஃபீஸில் உங்களுக்கு ஒரு ரோல் கொடுத்துருக்காங்கன்னா அந்த ரோல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸு நீங்கள் ப்ளே பண்ணி தான் எவ்வளோ பெஸ்ட்டு ப்ளே பண்ண முடியுமோ அந்த காம்படிட்டிவ் பாலிட்டிக்ஸில், ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸாக இருக்கட்டும், எக்ஸ்டர்னல் காம்படிட்டிவ் பாலிட்டிக்ஸாக இருக்கணும், நம்ம ரோலு அந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் என்ன எவ்வளோ பெஸ்ட்டாக ப்ளே பண்ண முடியுமோ அது ப்ளே பண்ணிட்டு தான் போகணும். அதை பற்றி யோசிச்சுட்டெல்லாம் உட்காந்து இருக்க முடியாது. வேதாந்தம்லாம் யோசிச்சுட்டு உட்காந்து இருந்தோம்னா பைத்தியம் தான் பிடிக்கும், எண்ட்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ டோன்ட் திங்க் எனி திங், ப்ளே யுவர் ரோல் அண்ட் கோ. இந்த பொண்ணு என்ன சொல்கிறதுன்னு கொஞ்சம் பார்ப்போமா? எதுவும் இல்லாம தான் பிறந்தோம், ஆனா எல்லாமே வேணும்னு நிறுத்தாம ஓடிட்டே இருக்கோம் நாம. இதெல்லாம் நிரந்தரம் இல்லைன்னு தெரிஞ்சோம், நாளை நமக்குன்னு நினைச்சு இன்னும் சேர்த்துக்கிட்டே போறோம். ஒரு பாயிண்ட்ல தான் புரியும், இந்த உடலும் நமதல்ல, இந்த உயிரே கூட நமக்கு சொந்தம் இல்லைன்னு. அந்த ஒரு நாள்ல எதையும் எடுத்துக்க போக முடியாத நாம அமைதியா இந்த உலகத்தை விட்டு போயிடுறதுதான் வாழ்க்கை. எதுவும் இல்லாம தான் உலகத்தை விட்டு போகிறது வாழ்க்கை. எல்லா ஜீவி, எல்லா கிரியேச்சர் which has taken birth on this earth has to end on one day. அதுக்குள்ள that one day to that other end day, in between role you have to play, no? Is it not? Okay, thank you. Take care of your health and families. God bless you. Please like, share and subscribe.